இந்த ஒரு வாரமாக பேசப்பட்டது என்னன்னா விஜய் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணம். சனிக்கிழமை சுற்றுப்பயணம் 20 நிமிஷத்துக்குள்ள. சனிக்கிழமை சுற்றுப்பயணம். வீக்கெண்ட் பாலிடிக்ஸா? அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வீக்கெண்ட் வச்சுக்கலாம். பண்றதே வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் தான். இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 2 மாநாட்டுகள் போட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் டிஎம்கே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சொல்றாங்க. விஜய் வந்து பிறகு ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுமா? ஒரு 2 பொதுக்கூட்டம் நடத்தினார். இட்ஸ் நாட் கால்ட் அஸ் a conference, it's a public meeting. மாநாடுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, சொல்லுங்க. நானெல்லாம் 18 வயசுல மாநாடு பேசணும். மாநாடுனா 3 நாள் நடக்கும். நீ ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்ட, உன்னை நம்பி உன் பின்னால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, நீ எப்படி பேசணும்? அங்கிள் நான் என்ன அர்த்தம்? அது அங்கிள் கூப்பிடுறதுனால தப்பு இல்லையா? அங்கிள் மரியாதைக்குரிய வார்த்தை தானே. யார் யார் பேசுறாங்கன்னா அத்தனை பேர் திருட்டு பசங்க தான். திமுக குடும்ப கட்சி ஆடுறானுங்க இல்ல, அப்பங்களுக்கு கட்சியா? விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றாததை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தானே சார் சொல்றாங்க. வாய்ப்பே இல்லரா, வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜான்ற மாதிரி விஜயகாந்த் நீ ஒன்னு கம்பேர் பண்ணி பேசாத. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, டிஎம்கே ஸ்டார் ஸ்பீக்கர் குடியாத்தம் குமரன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். ஸோ தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இந்த ஒரு வாரமாக பேசப்பட்டது என்னன்னா விஜய் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணம். தொடர்ந்து எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு போறது. 20 நிமிஷத்துக்குள்ள சனிக்கிழமை சுற்றுப்பயணம். வீக்கெண்ட் பாலிடிக்ஸா? அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வீக்கெண்ட் வச்சுக்கலாம். பண்றதே வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் தான். சரி சார். 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு. எல்லா அரசியல் வீட்டுல இருந்தே பண்ணுவாரு. இப்ப இது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இப்ப வெளியே யார் அரசியல் பண்ணிட்டு இருக்கா? எல்லாமே யாரு? இன்னைக்கு திமுக வெளியே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு. 50 வருஷமா எங்க தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி வெளியே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுல தானே அரசியல் பண்றாரு. இப்பதான் வெளியே வந்திருக்காரு. அதுலயும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். ஒன்லி சாட்டர்டே அன்னைக்கு மட்டும். சொல்லுங்க, கேளுங்க. அது ஒன் டே சாட்டர்டே நாள் மக்களை போய் சந்திக்கிறாங்களா சார்? சுற்றுப்பயணம் போனவங்க எல்லாரும் எத்தனை பேர் மக்களை சந்திச்சாங்க? மக்களை சந்திச்சு தளபதி தினம் மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. தினம் சந்திக்கிறாரு. எங்க சந்திக்கிறாரு? எங்க செக்ரட்டரியேட் போறாரு. ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர் வாரத்துல 3 நாள் அறிவாலயத்துக்கு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஒருத்தர் தான். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வருஷத்துக்கு 2 முறை வருவாங்க கட்சி ஆபீஸ்க்கு. ஒரு தலைவர் கட்சி ஆபீஸ்க்கு வரதுக்கே பேனர் வச்சிருந்த எந்த கட்சின்னா அது ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியட்ல தான். ஓகே, சவுண்ட் நவ ஷீ இஸ் நோ மோர், அதை விட்டுடுங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் வாரத்துல 3 நாள் அறிவாலயத்துக்கு வராரு. எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. எத்தனை கட்சிக்கார் வந்தாலும் அத்தனை கட்சிக்கார பாக்குறாரு. பொதுமக்களை பாக்குறாரு. தினம் ரோட்ல போகும்போது பொதுமக்களை பாக்குறாரு. இன்னைக்கு எந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் நடந்துதானே ரோட்ல நடந்தானே போறாரு. பொதுமக்கள்கிட்ட பேசிடுறாங்களா சார்? ஆமா சார், ஆமா மேடம். எத்தனை பொதுமக்கள்கிட்ட நடந்து போறாரு. பொதுமக்கள் அவர்கிட்ட பேசுறாங்க. எந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போறாரு. நேற்று ஓசூர் போயிருக்காரு. ஓசூர்ல நடந்துதான் போனாரு. எங்க வேலூருக்கு வந்தாரு. வேலூர் நடந்துதான் வந்தாரு. எனவே மக்களில் ஒருவராக, உங்களில் ஒருவன் என்று சொல்வது போல் மக்களில் ஒருவராகத்தான் தலைவர் தளபதி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால எங்க தலைவர், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் நான் விஜய் ஈக்குவல் பண்ணி பேச மாட்டேன். நான் ஈக்குவல் பண்ணி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அவரு ஒரு வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறாரு. அது உங்களை மாதிரி சேனல்லாம் அவரை மிகைப்படுத்தி பேசுறீங்க. இருக்கட்டும், மக்கள் தான் முடிவு பண்ண யார் தலைவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹாட் டாபிக் விஜய் அவர்கள் தான். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 2 மாநாட்டுகள் போட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் டிஎம்கே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சொல்றாங்க, மக்கள் முன்வைக்கிறாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. என்ன நடந்தாலும் அதில் விஜய் பேரை எடுத்துக்கிறாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேரை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன விஜய் வந்துட்டு பிறகு என்ன நடந்திருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க உங்க கேள்வி எனக்கு புரியல. என்ன இல்ல நிறைய திட்டங்கள் கொடுக்கறாருல மக்களுக்காக. விஜய் வந்து பிறகு ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் ஏங்க, என்ன நீங்க பேசுறீங்க? விஜய் யாருங்க? ஏங்க, தலைவர் தளபதி மிசால் இருக்கும்போது விஜய்க்கு 2 வயசு குழந்தைங்க. என்ன நீங்க பேசுறீங்க? அவர் மிசால் இருக்கும்போது 2 வயசு குழந்தை விஜய். 2 வயசு குழந்தையோ 1 வயசு குழந்தை அப்பதான் பிறந்திருக்காரு. கை குழந்தைங்க. அவர் கல்யாணம் 3வது மாசமே மிசாக் போயிட்டாரு அவரு. நீங்க விஜய் வந்த பிறகுதான் நாங்க அவர் சொன்ன பிறகுதான் மக்கள் திட்டங்கள் நிறைய வருதுன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுமா? ஒரு 2 பொதுக்கூட்டம் நடத்தினார். இட்ஸ் நாட் கால்ட் அஸ் a conference, it's a public meeting. மாநாடுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? மாநாடுனா என்ன சார்? தெரியாது, சொல்லுங்க சார். நானெல்லாம் 18 வயசுல மாநாடு பேசணும். மாநாடுனா 3 நாள் நடக்கும். ஒரு நாள் பேரணி விடிய நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா மறுநாள் காலை 6 மணி 7 மணி ஆகும். 2வது நாள் எங்களை போன்ற பேச்சாளர்கள் தலைப்புகளில் பேசுவாங்க. 3வது நாளும் எங்களை போன்ற பேச்சாளர்கள் தலைப்புகளில் பேசுவாங்க.
மாலை முதல் இரவுக்குள்ள கட்சியின் முன்னணி தலைவர் பேசி கடைசியில கலைஞர், பேராசிரியர், தளபதி ஸ்டாலின் பேசுவாங்க. இது மாநாடு. அந்த 3 இவங்க நாளும் நடத்த அந்த பொதுக்கூட்டம் 3 இது. நாளும் கூட்டம் மக்கள் அங்க அலைத்திரண்டு நிற்கும் எவ்வளவு பேர் கூட்டம். நிப்பாங்க சார்? அதெல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் அந்த காலத்திலேயே. இப்பயாவது மேடம் வண்டி வச்சு கூட்டு வராங்க கட்சிக்காரி. எல்லா கட்சியிலயும் அவங்க வண்டி வச்சு கூட்டு வந்து பாத்தீங்களா சார்? யாரா இது என்ன தூரஞ்ச விஷயமாச்சு இது. யாரா இருந்தாலும் அவ்வளவுதாங்க. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். மாநாடுன்னா எல்லாருக்கும் வரத்துக்கு வசதி இருக்காதுங்க. வசதி இருக்க கார்ல வருவாங்க, வசதி கார்ல வருவாங்க, ட்ரெயின்ல பஸ்ல வருவாங்க. வசதி இல்லாதவங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம வண்டி வச்சு தான் கூட்டு வர முடியும். வண்டி வச்சு தான் கூட்டு வர முடியும். அன்னைக்கு 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல்லே தங்குவாங்க, குடும்பத்தோட வருவாங்க. இது பொதுக்கூட்டம். அவர் என்ன 20 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போறது பேர் மாநாடுங்களா? 22 நிமிஷம் 23 நிமிஷம் பேசுறாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுத்தது இல்ல ஒரு நாகரிகமா பேச வருதா? அது என்ன சார்? அவர் பேசுறத மட்டும் யாராவது எழுதி கொடுத்து பேசுறாரு அப்படிங்கிற. ஏங்க இப்போ அவர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு திருச்சியில அவர் பேசினார்ல, நான் காலையில இருந்து கார்ல ரன்னிங்ல தான் இருந்தேன், சோசியல் மீடியால பார்த்தேன். கொயரா பேப்பர் வச்சு தான் பேசுறாரு. அதை பேசுறது தப்புன்னு சொல்லல, குறிப்பெடுத்து தான் பேசணும். ஏன்னா அதனோன்னு பேசக்கூடாது. அதே யாரோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அது அவர் பேசுறாரு. டீசெண்டா பேசுறாரா? வேற யாருக்கும் யாரும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலையா? என்னங்க அவங்க அவங்களாவே என்னென்ன பிரச்சனைகள் அவங்க அவங்களாவே இருங்க. 4 பேர் சொல்றது நம்ம பேசலாம், தப்பு இல்ல. சரி சரி. 4 பேர் வந்து எங்களுக்கு இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நெசவாளருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசுறது தப்பு இல்லை. அது வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அட்டாக் பண்றது, ஒரு அநாகரிகமா பேசுறது, ஒருமையில பேசுறது. இங்க நான் விஜய் மட்டும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி இப்படி இப்போ இவங்களெல்லாம் சொல்றேன், அன்புமணி இவங்களெல்லாம் சொல்றேன். ஒரு முதலமைச்சரை வந்துட்டு அட்டாக் பண்ணி பர்சனலா அவர் முதலமைச்சர் யாரும் அந்த மாதிரி பேசுகிறாரா? இப்போ விஜய் பேசுறது என்னன்னு கேட்டா, அவர் இன்னைக்கு திருச்சி வந்தாரு போனாரு, இது ஜனநாயக நாடு, யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம், யாருன்னா பேசலாம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாரும் பேசின்னு போட்டோம். ஆனா பேசுறது வந்து நீ ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்ட, நீ ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்ட, உன்னை நம்பி உன் பின்னால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, நீ எப்படி பேசணும்? அங்கிள்னா என்ன அர்த்தம்? அது வாட் இஸ் தி அங்கிள், வாட் அங்கிள், இதெல்லாம் ஒரு வார்த்தை. நீங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து சொல்றேன். விஜய் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மிஸ்ஸால் போனப்போ வந்துட்டு அவருக்கு 2 வயசுன்னு சொன்னீங்க. அங்கிள் கூப்பிடுறதுனால தப்பு இல்லையா? அங்கிள் மரியாதைக்குரிய வார்த்தை தானே. அது மேடையில பேசக்கூடாது. அங்கிள் மேடை நாகரிகம் இருக்குது. அங்கிள்னா என்னமா, என்ன அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். அது நீ வந்து வீட்டில் பேசுறது, அங்கிள்னு நீ வீட்டில் பேசுறது அதெல்லாம் சரி. நீ கொடி திறப்பு விழாம் போது பேசியிருக்க, அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன். உன் பொதுக்குழுல பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன். அப்புறமா எங்கேயோ விக்கிரவாண்டியில் எங்க மாநாடு நடத்தின, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன, இங்க என்னையா நீ வந்து அங்கிள்னு சொல்ற? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் திமுருன்னு அர்த்தம். அதுக்கு திமுரு என்னது, நாவடக்கம் இல்ல, திமுருன்னு அர்த்தம். அதுக்கு உனக்கே இவ்வளவு தான் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேச்சாளர் இருக்கிறோம், நாங்க வச்சு செய்ய மாட்டோம். ஆனா நாங்க பேசல, என்ன சொல்றது, ஏதாவது தம்பி பேசுற அப்படி பேசின்னு போட்டோம். அதனால ஒரு மேடை நாகரிகம் வேணுங்க. இப்போ வந்த உடனே கூட்டம் கூடிடுது, நீ தலைவனா மக்கள் ஏத்துனாங்களோ யார் நான் ஏத்துக்கணும் இல்லையோ, உங்க கட்சிக்கு நீ தலைவன் ஆயிட்ட, உன் பின்னால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, எப்படி பேசணும் நீ? எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முகவரி, சந்திரசேகருக்கு மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி கொடுத்தது யாருன்னு கேட்டா எங்க தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கலைஞருடைய கொள்கைகள் ஒரு படமா எடுத்தார். உனக்கு முகவரி கொடுத்தது உங்க அப்பா சந்திரசேகர். பல படங்கள் உனக்கு தோல்வி வந்துச்சு, விஜயகாந்த் ஒரு லைஃப் கொடுத்தாரு. படம் வேற, அரசியல் வேற இல்ல மேடம், நான் சொல்றதை வைக்கங்க, நான் சப்ஜெக்ட்ல தான் வரேன். உங்க அப்பா எல்லாம் நீ இல்ல, நீ அரசியல் வந்து நான் ஒரு தலைவன்ற, நான் முதலமைச்சர்ன்ற. முதல்ல ஒரு அப்பனுக்கு நல்ல பிள்ளையாரு, ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாரு. உங்க அப்பா உங்க அம்மாவே நீ கூட வச்சுக்கலையே, அது யாரு? அது அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன். அந்த ஆள் பேச்சு கேட்டுன்னு நீ உங்க அப்பனை வெளியே துரத்திட்ட. உங்க அப்பனை நீ வெளியே துரத்திட்டு நீ பேசுற, நீ வந்து திமுக ஆட்சியை குறை சொல்லி பேசுற. எதுக்கு? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? சரி, களம் வரும்போது அரசியல் வரும்போது மாத்தி மாத்தி திட்டிக்கிறது அது சகஜம் தான். நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க மேடம், திமுக திட்டாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காம யார் அரசியல் பண்ண முடியாது. அதுல என்னைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி அதுல ஜெயிச்சார் பாரு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவரை பேசாம யார் அரசியல் பண்ண முடியாது. நரேந்திர மோடியா இருந்தாலும், அமித்ஷா இருந்தாலும், நிர்மலா சீதாராமனா இருந்தாலும், ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்லயும் சரி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு திமுக, அன்னைக்கு கலைஞரை சுத்தி அரசியல் இருந்துச்சு, இந்திய அரசியல். இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். நீங்க பேசுங்க, நீங்க பேசினாதான். இப்ப இவ்வளவு நேரம் நான் விஜய் பத்தி பேசினா, நீ எங்களை பத்தி பேசினால்தான் உன்னை பத்தி பேச போறோம். நீ மத்தவங்களை பத்தி பேசினா நான் உன்னை பத்தி பேச போறேன். நீங்க பேசுங்க, ஆனா பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசணும்.
ஜெயலலிதா நீங்கெல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தா நீங்கெல்லாம் பேசியிருப்பீங்களா? ஜெயலலிதா போய் இப்படி ஜெயலலிதா போய் இப்படி நின்று விஜய் இப்படி நின்று அது என்ன படம் தலைவாவா? தலைவா படம். அதுல ஒரு சில டைலாக்ஸ் ஒரு சில பாட்டுல இவர் பெரிய அப்படியே அதுலயே அவர் சொல்லிட்டார், எதிர்காலத்தை நான் பெரிய தலைவர், நான் தான் சிஎம் பண்ற மாதிரி வந்துச்சு. அந்த அம்மா பார்த்தோன்னே வச்சிச்சு ஆப்பு. கொடநாட்டில் போய் நின்னாங்க அப்பனும் புள்ளையும் ரோட்ல எப்படி நின்னாங்க, அம்மா 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 அம்மான்னு. கடைசியில் ஒழிச்சு போடுவோம், கட் பண்ணுறோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோ போடல. விஜய் எப்போ நாங்கள் அம்மா பார்த்துருக்குறோம், அம்மா நல்ல முடிவு சொல்ல போகிறாங்கன்னு இப்படி நின்னியா? ஸ்கூல் பாய் மாதிரி, ஸ்கூல் பாய் மாதிரி நின்று உன்னை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டுனால நீ இப்போ மேடையிற நீ அங்கிள்னு சொல்லுவேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லுவேன், நீ இஷ்டத்துக்கு பேச. ஒரு குடும்பம் கொள்ளை அடிக்குதுன்னு நீ இஷ்டத்துக்கு நீ பேசுறியா? சார் அவர் மட்டும் தான் பேசுறாரு சார், விஜய் அவர்கள் மட்டும் தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? யார் யார் பேசுறாங்கன்னா அத்தனை பேர் திருட்டு பசங்க தான். திமுக குடும்ப கட்சின்றானுங்க இல்லை, அப்போ உங்களுக்கு நான் புறம்போ கட்சியா? திமுக குடும்ப கட்சி என்ற அப்பங்களுக்கெல்லாம் என்ன புறம்போ கட்சியா? பிஜேபி புறம்போ கட்சியா? எடப்பாடி சொல்றாரு திமுக குடும்ப கட்சி, நான் போய் அதிமுக புறம்போ கட்சியா? குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு வாரிசு வருகிறார் என்று சொன்னால் குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. மக்களுக்கான நாடு. சோ யார் வேணாலும் எது வேணாலும் ட்ரை பண்ணல சார். அந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் வரணும். அது குடும்ப அரசியல் பாருங்க. அதாவது எம்எல்ஏ நியமன பதவி கிடையாது மேடம். ராஜ்யசபா எம்பி பதவி ஒண்ணு இருக்கு, அது வேணா நியமன பதவி. முதலமைச்சர் நியமன பதவி கிடையாது. மக்கள் அந்த வாரிசை ஏத்துக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு இளம் தலைவனை மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் அவர் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கட்சியின் ஆதரவு தான் அமைச்சராக வந்தார், துணை முதலமைச்சராக வந்தார், இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு வாரிசு அரசியல், ஒரு தலைவனுடைய வாரிசை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தேர்தலிலே அவன் வெற்றி பெற முடியாது. மக்களை உடனே புறக்கணித்து விடுவார்கள். இதுக்கப்புறம் மக்கள் அதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏத்துக்கிறாங்களே, ஏன் ஏத்துக்கல? அது ஆரோக்கியமான வாரிசு அரசு தான் மக்கள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. 2026ல வந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்படிங்கறனால தான் நிறைய பேர் விஜய் அவர்கள் பின்னாடி போறாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்குல்ல. மேடம் ஒன்னு சொல்லிட்டுங்களா, விஜய் ஓட்டு வாங்குவா அப்படி. நான் அதுக்கும் ரொம்ப கீழே இறங்கி எல்லாம் பேச விரும்பல. ஓட்டு வாங்குவா அப்படி விஜய். சீமானு 8% ஓட்டு வாங்கணும் அப்படிங்க. அதுல ஒரு 4% ஓட்டு விஜய் பக்கம் வந்துடும். அதனாலதான் இப்ப சீமான் ஒரு விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது. அதான் காரணம், வேற ஒண்ணு. எனக்கு சீமானும் தெரியும், எனக்கு தெரியாதவங்க யாருக்குறாங்க. சீமான் பேசுறது காரணமே அதுதான். வாங்குவார், விஜய் வாங்குவாருங்க. என்ன ஓட்டு வாங்கினாருன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 9% ஓட்டு வாங்குவார். ஒரு 9% ஓட்டு வாங்குவார். ஆனா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஜெயிக்க முடியாது. என்னுடைய கணக்கு கரெக்டா இருந்தா விஜயே ஜெயிக்க முடியாது. இல்ல சார், யாருமே முதல்ல ஓட்டு வாங்கலாம், ஓட்டுகள் சிதறும்ல. அது ஓட்டுகள் சிதறனா யாருக்கு லாஸ்? இது எந்த திமுக காரன் பேச மாட்டான். குடியாத்த குமரன் சொல்றேன், நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அவ்வளோ திமுக படுத்து ஜெயிச்சிரும். நீ ஓட்டு வந்து சிதறடிக்கிற. நீ வாங்க போற ஓட்டு திமுக ஓட்டு நீ வாங்கல, நீ சீமான் ஓட்டு வாங்குற. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைமையில இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யங்ஸ்டர்ஸ் எங்க போவான்? அங்க அந்த பனியன் போட்டுன்னு உக்காந்து இருப்பான் ரோடு ஓரமெல்லாம் ஃபுல்லா. எங்க ஊர் பக்கம்லாம் எங்க இதெல்லாம் 1 இயர்ஸ் பெல்ட். வீரப்பன் படம், அன்புமணி படம், ராமதாஸ் படம், மாம்பழம் படம் போட்டு உட்காந்து நல்ல சின்ன சின்ன பையன். இப்போ இவங்க சண்டைங்கெல்லாம் பார்த்து அவன் எடுத்துட்டான். அவன் எங்கடா போவான்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் விஜய் பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரி போகும்போது திமுகனுடைய எதிர்ப்பு ஓட்டு தான் அவர்கிட்ட போகுமே தவிர, ஸோ அது திமுக ப்ளஸ் தான். அது திமுக அது ப்ளஸ் தான் அது. ஆனால் வந்து விஜய் ஜெயிச்சிருவாரு வந்துருவாரு அண்ணா சொன்னா விஜயே ஓட்டு வாங்கலாம். விஜயே எம்எல்ஏ ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏங்க விஜயகாந்த் உடையாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்க 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியை நடத்தினாருங்க எங்க ஊருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றாததை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தானே சார் சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜான்ற மாதிரி. வாய்ப்பே இல்ல சகோதரி, வாய்ப்பே இல்ல. விஜயகாந்த் நீ ஒன்னு கம்பேர் பண்ணி பேசாத. என்ன சொல்றது, விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் மாதிரி. அவரை வேணா சொல்லலாம் கருப்பு எம்ஜிஆர்னு. விஜயகாந்தாலே சைனா முடியல, ஜெயலலிதா முடிச்சிருச்சு. அந்த அம்மா கூட்டணி சேர்த்துக்குன்னு எதிர்கட்சி தலைவராக்கி திட்டம் போட்டு தானே அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஆமாங்க, பிளான் பண்ணி அடிச்சாங்க விஜயகாந்தை. ஏன்னா விஜயகாந்த் அப்படியே விட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. விஜயகாந்தை கூட்டணி கூப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்தை வச்சு பணத்தை வச்சு ஆசை காட்டி விஜயகாந்தை கூட்டணியில கூப்பிட்டு அவர் கொஞ்சம் டென்ஷனான ஆள். அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனுஷன், நல்ல மனுஷன். எங்க ஊருக்காரர் தான் அவர், குடியாத்தம் தான். குடியாத்தனா பிரேமலதா சகோதரி பிரேமலதா அவர்கள் குடியாத்தம். அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை தான். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் கோவம் வர சட்டமன்றத்தை அவர் ஜெயலலிதா கோவமா பேச பிரச்சனை ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10-12 எம்எல்ஏ அவங்க கூட்டிட்டு போயிட்டு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சிருச்சு. எவ்வளவு கூட்டம் குடிச்சு அது விஜயகாந்த் முடிய. நீயே நான் கேட்கறேன், பிரஜாராஜன் ஒரு கட்சி சிரஞ்சீவி ஆரம்பிச்சாருங்க. நாங்கெல்லாம் ஆந்திராக்காரங்க. ஆந்திரானா எங்க குடியாத்த ஆந்திரா பார்டரு. ஆமா, 20 லட்சம் பேர் வந்தான். திருப்பதியே குலுங்கி போச்சு. அப்படியே எடுத்த உடனே 27 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு.
கடைசியில் அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாண்கிட்ட கொடுத்துட்டு, இவர் துணை முதலமைச்சராக இருக்குல்ல, அது விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் தான் விட்டுருக்குது. அந்த கட்சி பிரஜாராஜ்யம் தான் அவங்க தம்பி பவன் கல்யாண்கிட்ட கொடுத்துட்டு காங்கிரஸில் போய் அரசியலை வேணான்னு பழையபடி சினிமாவுக்கு வந்துட்டார். இப்படி நான் பலரை சொல்லுவேன். நீ சினிமாவிலேருந்து அரசியல் டைரெக்டாக நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், அப்படி நீ வந்து எடுத்த உடனே இஷ்டத்துக்கு நீ பேசும்போது உன்னை நீ மிகைப்படுத்திக்கிறதுக்கு நீ பேசுகிற. அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமான்னு கேட்டா, இனி எந்த நடிகனை ஆட்சியாளர் மக்கள் விரும்ப மாட்டார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.